இன்னொன்னு சில திமுக ஆதரவாளர்கள், திமுகவினுடைய அரசு விமர்சகர்கள் இவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுடைய கொள்கை தான் என்ன? உங்களுடைய கொள்கையவே நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. யாரு கட்சி யாரு தொடங்கி யாரு திமுகவினுடைய அரசு விமர்சகர்கள் ஆ. அவங்க எல்லாம் கேட்கறாங்க. உங்களுடைய அவங்களுக்கு என்ன தாவேக்காவுடைய அவசியம்னு கேட்கிறேன். கொள்கையை அவங்க சொல்ல சொல்றாங்க. ஐயா, அவங்க யாருக்கான ஆதரவாளர்கள், யாருக்கான அரசியல் விமர்சகர்கள்? திமுகவினருக்கு தானே. திமுகவுடைய கொள்கை என்னன்னு கேட்கட்டும். திமுகவினுடைய கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டு இது சமூக நீதி கொள்கைன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, பெரியாருடைய கொள்கை சமூக நீதியோட கொள்கை, பெண்களை பாதுகாக்கக்கூடிய கொள்கை, நான் ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்கிறேன் அதனால கம்யூனிசத்தினுடைய கொள்கை, இங்கே வந்து இப்போ சாராயத்தை விற்கக்கூடாத ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாராயத்தை விற்றுக்கிட்டு பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு போராடக்கூடியவர்கள் மீது வன்மத்தை கக்கிக்கிட்டு போராடக்கூடியவர்களை நள்ளிரவில் வந்து ஒரு மூன்றாம் தர குடிகளை போல தரன்னு இழுத்துக்கிட்டு கொலைகாரனை போலவும் கொள்ளைக்காரனை போலவும் ஒரு பெரிய தீவிரவாதிகளை போலவும் நீங்க இழுத்துக்கிட்டு ஊதியம் கேட்டு போராடக்கூடியவர்கள் மீது நடத்தப்படுதில்ல. இந்த கொள்கையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஆராயலாம்.